தனது ஆபீஸ் ஊழியர்கள் அனைவருக்கும் ட்ரீட் தருவதற்காக அழைத்து வந்திருந்த சர்வா முகம் கழுவ வந்த இடத்தில் திடீரென ராணாவை சந்தித்து மொத்தமாக அதிர்ந்திருந்தான். அவனால் அவன் கண்களையே நம்ப முடியவில்லை. ராணா எப்படி எப்படி உயிரோட எப்படி என்று தன்னைத்தானே 1000 கேள்வி கேட்டுக்கொண்டவரால் நடப்பது நிஜமா இல்லை கனவா என்பதை புரிந்து கொள்ளக்கூட முடியவில்லை. கண்முன்னால் நடப்பது பிரம்மை என்று அவனால் எளிதாக கடந்து செல்லவும் முடியவில்லை. காரணம், ராணா அவன் கைத்தொடும் தூரத்தில்தான் இருக்கிறான். சில நொடிகள் அப்படியே நின்ற சர்வா பிறகு மீண்டும் ராணாவை பின்தொடர்ந்து அவன் பின்னாலேயே சென்றான். ராணா லிப்டை நோக்கி சென்று கொண்டிருக்க, என்ன ஆனாலும் இவனை விடக்கூடாது என்று ஓடிய சர்வா எதிரில் ட்ரேயோடு வந்த ஹோட்டல் ஊழியர் ஒருவர் மீது இடித்துவிட அவர் கையில் இருந்த பொருட்கள் எல்லாம் கீழே விழுந்தது. சாரி ஐ எம் சாரி என்று சர்வா கூற, இட்ஸ் ஓகே சார் என்று கூறிய அந்த பெண் கீழே விழுந்த அனைத்தையும் எடுத்து வைத்துக் கொண்டிருக்க, சர்வாவிற்கு அந்த பெண்ணுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தோன்றினாலும் இப்போது ராணாவை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என மீண்டும் அவன் பின்னாலேயே செல்ல முயன்றான். ஆனால் அதற்குள் லிஃப்ட் கதவு மூடிவிட்டது. இப்போது அவன் பார்த்தது ராணாதான் என்றால் எப்படி அவன் உயிரோடு இருக்கிறான்? எதற்காக தன் அப்பாவை அவன் கொலை செய்தான்? எதற்காக தன்னையும் கொலை செய்ய முயன்றான்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலை உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என சர்வாவின் மனம் துடித்தது. ஆனால் அதற்குள் ராணா இருந்த லிஃப்ட் மூடி கிளம்பிவிட சர்வா அருகிலிருந்த லிஃப்டை மீண்டும் மீண்டும் அழுத்தினான். அவன் இதயத் துடிப்பு எகிரிக்கொண்டே இருந்தது. ராணா சென்ற லிஃப்ட் அந்த ஹோட்டலின் கீழ் ஃப்ளோரை நோக்கி சென்று கொண்டிருந்தது. சர்வா பொறுமையில்லாமல் லிஃப்ட் பட்டன்களை மாறி மாறி அழுத்திக் கொண்டே இருந்தான். உண்மையில் அவன் மூளை கூட இப்போது வேலை நிறுத்தம் செய்திருந்தது. எப்படி யாருக்குமே ராணா உயிரோடு இருக்கிற விஷயம் தெரியாம போச்சு? விக்ரமன் ராணா இறந்துட்டான்னு தானே சொன்னாரு என்று குழம்பி போயிருந்தான் சர்வா. ராணா எப்படி இறந்தான் என்று முழுதாக தெரியவில்லை என்றாலும் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்துவிட்டதாக கேள்விப்பட்டிருந்தான். ஆனால் இப்போது நடந்தது குழப்பத்தை கொடுக்க, என்ன ஆனாலும் சரி உண்மையை கண்டுபிடிக்காம விடக்கூடாது என்ற தீர்மானத்துடன் நின்று கொண்டிருக்க லிஃப்ட் கதவு ஓப்பன் ஆனது. கூடவே ராணா சென்ற லிஃப்ட் மீண்டும் கீழே வந்து கொண்டிருக்க, ராணா நிச்சயம் கீழே தான் சென்றிருக்க வேண்டும் என முடிவெடுத்து சர்வா நேராக லிஃப்டில் ஏறி கீழே செல்ல அந்த இடமே கூட்டமாக இருந்தது. சர்வாவின் கண்கள் ராணாவை தேடியது. கூட்டத்திற்குள் ராணாவை கண்டுபிடிக்க சிறிது கடினமாக இருந்ததில் எரிச்சல் அடைந்தான். சில நிமிடங்கள் தேடிய பிறகு ராணாவின் உடையை வைத்து ஒரு வழியாக அவனை கண்டுபிடித்த சர்வா பெருமூச்சுடன் அவன் அருகில் செல்லப்போக சர்வாவின் போன் ரிங் ஆனது. போனை எடுத்து பார்க்க லட்சுமணன் அழைத்திருந்தான். உடனே அப்படியே நின்றுவிட்டான் சர்வா. இந்த நேரத்தில் லட்சுமணன் அழைக்கிறான் என்றால் நிச்சயம் தன்னிடம் ஏதோ முக்கியமான விஷயம் பேசுவதற்காகத்தான் இருக்கும் என்று புரிந்து கொண்டவன் சில நொடிகள் போனை பார்த்துவிட்டு மீண்டும் நிமிர்ந்து பார்க்க ராணா அங்கு இல்லை. தன்னால் முடிந்தவரை சர்வா தேடியும் ராணாவை கண்டுபிடிக்க முடியாமல் போக எரிச்சலோடு தலையில் கை வைத்து நின்றவன் லட்சுமணனை மனதிற்குள் திட்ட ஆரம்பித்தான். சில நிமிடங்கள் கடந்த பிறகே அவனை திட்டுவதால் பயனில்லை என்று புரிந்து கொண்டவன் அவனிடம் பேச முடிவு செய்து அந்த இடத்திலிருந்து வெளியே வந்து லட்சுமணன் போனை அட்டன் செய்ய தயாரானதும் கால் கட் ஆகிவிட்டது. மீண்டும் லட்சுமணன் அழைப்பான் என சர்வா காத்துக் கொண்டிருக்க அடுத்த நொடியே சர்வாவிற்கு மீண்டும் அழைத்தான் லட்சுமணன். காலை அட்டன் செய்த சர்வா, ஹலோ லட்சுமணன், எப்படி இருக்க என்று கேட்க, நான் நல்லா இருக்கேன் சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான நியூஸை சொல்லணும், அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் என்றான். உடனே சொல்லு என்று மட்டும் சர்வா கூற, இந்த கருடன் ஆதிசேஷன் கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தான். கண்டிப்பா உங்களை பத்தி தான் ஏதோ பேசுன மாதிரி தெரிஞ்சது. ஆனா என்ன விஷயம், என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. என்னால உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியாது. எனக்கு அதுக்கு அனுமதி இல்ல. ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு மறுபடியும் கால் பண்றேன் என்று லட்சுமணன் கூற தலையாட்டி கேட்டுக்கொண்டிருந்த சர்வா அமைதியாக இருந்தான். நிச்சயம் கருடன் இதை செய்வான் என்று சர்வா எதிர்பார்த்திருந்தான். அதனால் இது பெரிய அதிர்ச்சி இல்லை. பிறகு லட்சுமணனிடம், இப்போ நீ எங்க இருக்க, உனக்கு எங்க பீட்சா அனுப்பி வைக்கணும் என்று கேட்க, கருடனோட வீட்டுக்கு அனுப்பிவிடுங்க சார்,
நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்றேன் என்று அவன் சுற்றி பார்த்து கொண்டே அழைப்பை துண்டிக்க போகும்போது, ஒரு நிமிஷம், ஒரே ஒரு கேள்வி, அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு போ. உன்னோட ஃபேமிலி இப்ப எங்க இருப்பாங்கன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அத பத்தி யாராவது பேசி நீ கேட்டிருக்கியா என்று சர்வா கேட்க சில நொடிகள் அமைதியாக இருந்தான் லட்சுமணன். பிறகு, அது எனக்கே தெரியாது சார். சில பேரு எங்க ஃபேமிலி இந்த ஊர்ல இல்லைன்னு சொல்லுவாங்க, சில பேர் இந்த நாட்டிலேயே இல்லைன்னு கூட சொல்லி இருக்காங்க என்று அவன் குழப்பத்துடன் கூற, அப்படின்னா எல்லாரையும் கடத்தி வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டான்னு சொல்றியா? ஆனா அது எப்படி பாசிபிள்? அதுல நிறைய சிக்கல் இருக்கே என்று சர்வா கேட்க, எனக்கும் எப்படின்னு தெரியல சார். என் பொண்ணுக்கும் என் ஒய்ஃப்க்கும் பாஸ்போர்ட் கிடையாது. கண்டிப்பா பாஸ்போர்ட் இல்லாம அவங்கள இங்கிருந்து வேற எங்கேயும் கூட்டிட்டு போயிருக்க முடியாது. என்னோட ஃபேமிலி மட்டும் இல்ல, இங்க இருக்கிற நிறைய பேரோட ஃபேமிலிக்கு பாஸ்போர்ட் இல்ல. அதனால எல்லாரும் இங்கதான் எங்காவது இருக்கணும் என்று யோசித்து யோசித்து லட்சுமணன் கூற, சர்வா இந்த பக்கம் லேசாக அதிர்ச்சி அடைந்தான். எல்லாரோட ஃபேமிலிக்குமா? அப்படின்னா எல்லாரோட ஃபேமிலியையும் கடத்தி வச்சுதான் உங்க எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இருக்கானா என்று சர்வா உறுதி செய்து கொள்வதற்காக கேட்க, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன், நான் போகணும் என்று பதட்டத்தோடு கூறி உடனே போனை கட் செய்து விட்டான் லட்சுமணன். பெருமூச்சுடன் தன்னை நிதானித்துக் கொண்ட சர்வாவிற்கு மீண்டும் ராணாவின் ஞாபகம் வந்தது. எப்படியாவது அவனை பிடிச்சிருந்தா இன்னைக்கு எல்லா கேள்விக்கும் பதில் தெரிஞ்சிருக்கும். மிஸ் பண்ணிட்டேனே என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டவன், நிச்சயம் சூர்யாவுக்கு இத பத்தி தெரிஞ்சிருக்கும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். நிச்சயம் சூர்யா இதில் சம்பந்தப்பட்டிருப்பான் என அவனுக்கு தோன்றியது. அவன் அப்பா உயிரோடு இருக்கிறான் என்றால் அது எப்படி அவனுக்கு தெரியாமல் போகும் என்பது சர்வாவின் கணக்கு. இதையெல்லாம் தாண்டி சர்வாவிற்குள் வேறு ஒரு நெருடல் வேறு இருந்து கொண்டே இருந்தது. அவன் மட்டும் ராணாவை பார்க்கவில்லை, ராணாவும் அவனை பார்த்திருக்கிறான். அதுவும் நேருக்கு நேராக மிக அருகில் இருவரும் சந்தித்திருக்கின்றனர். அப்படியெனில் தான் அவனை அடையாளம் கண்டுகொண்டது போல அவனும் தன்னை கண்டுபிடித்திருப்பானா என்று யோசிக்கும் போதே சர்வாவிற்கு தலை சுற்றியது. தன்னை சுற்றி நடக்கும் மர்மங்களை அவனால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. கூடவே ராணாவை எப்படி கண்டுபிடிப்பது என்பது பெரும் கேள்வியாக இருக்க சர்வாவின் தலை சூடானது. அதில் இதுக்கு மேலே இங்க இருக்கக்கூடாது என்று முடிவு செய்தவன் நேராக ஹோட்டலுக்குள் சென்று தனது கார்டை வைத்து பில் மொத்தத்தையும் செட்டில் செய்தவன் ஊழியர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் இடத்திற்கு சென்றான். அவனை பார்த்ததும் அருகில் ஓடி வந்த மாயா, சார் எங்க போனீங்க? எவ்ரிதிங் ஆல்ரைட்? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்று கேட்க, ஐ எம் ஃபைன், எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது, நான் வீட்டுக்கு போகணும், பில் அமௌண்ட் நான் செட்டில் பண்ணிட்டேன், நீங்க எல்லாரும் சாப்பிட்டு பத்திரமா கிளம்புங்க என்று சொல்லி அங்கிருந்து கிளம்ப, சார் ஏதாவது வேணுமா, நான் உங்க கூட வரவா என்று அக்கறையுடன் கேட்டாள் மாயா. நோனு, நான் பாத்துக்கிறேன், உங்க எல்லாரையும் மார்னிங் மீட் பண்றேன் என்று கூறிய சர்வா தலையாட்டிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். வெளியே வந்து தனது காரில் உட்கார்ந்தான் சர்வா. இருக்கும் சோர்வில் வீட்டுக்குச் செல்லலாம் என்று தோன்றினாலும் அதற்கு பதிலாக வேறு ஒரு இடத்துக்குச் செல்ல விரும்பினான். அதில் உடனே தனது போனை எடுத்து சூர்யாவுக்கு அழைத்தான். சில ரிங்குகளுக்குப் பிறகு சூர்யா அழைப்பை ஏற்றான். உடனே, இப்ப எங்க இருக்க என்றான் சர்வா. நான் இங்கதான் வீட்ல இருக்கேன், என்னாச்சு என்றான் சூர்யா. நான் இப்போ உன்னை பார்க்கணும், உன் லொகேஷன் அனுப்பு இப்பவே என்று சர்வா வேகமாக சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான். அடுத்த கணம் அவனது போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அதில் சூர்யாவின் அட்ரஸ் இருந்தது. உடனே அங்கு விரைந்தான் சர்வா. அவன் மனதினுள் பல கேள்விகள் வட்டமடிக்க விரைவில் பதிலை கண்டுபிடிக்க வேண்டுமென துடித்தான். சில நொடிகளுக்குப் பின் ஒரு பழைய ஆடம்பர பங்களா வீட்டின் முன் அவன் கார் நின்றது. ஏனோ அதை பார்த்ததுமே இந்த வீடு ராணாவுக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும் என்று காரணமே இன்றி அதை பார்த்து சர்வாவுக்கு எரிச்சல்தான் வந்தது. காரை விட்டு இறங்கியதும் சூர்யாவிடம் தான் வந்துவிட்டதை தெரிவித்தான் சர்வா. அடுத்த நிமிடமே அந்த பங்களாவின் கதவுகள் சர்வாவுக்காக திறந்தது. கையை இறுக்கமாக மூடி தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு உள்ளே நுழைந்தான் சர்வா. அவனை பார்த்ததும், ஹே சர்வா என்று சிரித்த முகமாய் அவனை வரவேற்றான் சூர்யா. ஆனால் பதிலுக்கு அவனை முறைத்துப் பார்த்தான் சர்வா. இதை பேசலாமா, பேசினால் தவறாகி விடுமா என்று எந்த யோசனையும் செய்யாமல் மனதில் இருப்பதை பேச நினைத்தவன், எங்க அந்த ராணா என்று கத்திவிட அடுத்த நொடியே சூர்யா முகத்திலிருந்த சிரிப்பு மறைந்தது. என்ன என்று புரியாத பாவனையில் அவன் கேட்க, நான் சொன்னது உனக்கு நல்லாதான் கேட்டுச்சு, மறுபடியும் சொல்ல வைக்காத, உன் அப்பா ராணா எங்க அவன் என்று மீண்டும் தெளிவாக கத்தினான் சர்வா.
முதலில் ராணாவின் பெயரை கேட்டபொழுது அதிர்ச்சி அடைந்திருந்த சூர்யா மீண்டும் அவன் தெளிவாக சொன்னதும் இன்னும் அதிர்ந்து, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ என்று லேசான கோபத்துடன் கேட்டான். எல்லாம் தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்க. உன் அப்பா எங்க? உள்ள இருக்கானா? அவனை மறைச்சு வச்சிருக்கியா? வர சொல்ல அவன என்று சர்வா அந்த இடமே அதிரும் அளவிற்கு கத்தினான். இன்னும் கூட அவனது இறுகிய கைகளுக்குள் கோபம் அத்தனையும் அடக்கி இருக்க, ஒரு நொடி அவனை புரியாமல் பார்த்து கொண்டிருந்த சூர்யா பிறகு சத்தமாக சிரித்து, நீ என்ன பேசுறேன்னு எனக்கு ஒன்னும் புரியல. என் அப்பா இறந்து போயிட்டாரு, அது உனக்கே தெரியும். அப்புறம் என்ன என்று சூழ்நிலையை இலகுவாக்குவதற்காக சூர்யா சொல்ல, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த பொய்ய சொல்லி என்னை ஏமாத்தலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு நல்லா தெரியும். நீதான் அவனை மறைச்சு வச்சிருக்க. அவனை முன்னாடி கொண்டு வா, இல்லைனாலும் அவனை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும் என்று சர்வா மீண்டும் மீண்டும் அதையே பேசிக் கொண்டிருக்க, சர்வா என்னாச்சு? எதுக்கு நீ தேவையில்லாம இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? எதுக்கு நீ இவ்ளோ கோவமாகிருக்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அதை விட்டுட்டு இப்படி கத்துனா என்ன அர்த்தம் என்று சூர்யா பொறுமையாக கேட்க, சர்வாவுக்குத்தான் பொறுமையே இல்லை. பொய் சொல்லி ஏமாத்த ட்ரை பண்ணாத என்று மீண்டும் கத்தினான் சர்வா. சர்வா, லிசன், நீ என்ன பேசுறேன்னு எனக்கு ஒன்னும் புரியல. திடீர்னு வீட்டுக்கு வந்து எங்க அப்பாவை பத்தி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது என்று சூர்யா கேட்டதில் இப்பொழுது சர்வாவுக்கு இருக்கும் கோபம் அதிகமாகிவிட, சட்டை காலரை பிடித்து சூர்யாவை தூக்கியவன், என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நீ சொல்ற பொய்யெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? ஒழுங்கா சொல்லு, எங்காவ என்று கத்திய சர்வா சூர்யாவின் கழுத்தை பிடித்திருந்தான். சூர்யாவை கொல்லக்கூடாது, அவனை கொன்றுவிட்டால் உண்மைகள் தெரியாமல் போய்விடும் என்று சர்வாவிற்கு தெரிந்திருந்தாலும் கோபம் இப்போது அவன் கண்ணை மறைத்திருந்தது. நீ மட்டும் உண்மைய சொல்லல, உன்னை கொன்னுடுவேன். எங்க அவன்? என் அப்பாவை கொன்ன கொலகாரன் எங்க? சொல்லு என்று மீண்டும் மீண்டும் சர்வா கத்திக்கொண்டே இருக்க, இப்போது சூர்யாவின் முகம் சிவந்து போனது. மூச்சு விடவே அவன் சிரமப்பட்டான். ஆனால் அவன் எவ்வளவு முயன்றும் சர்வாவின் கையை அவனால் விலக்கிவிட முடியவில்லை. வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த ஆட்கள் மற்றும் சூர்யாவின் அடியாட்கள் அனைவரும் ஓடிவந்து ஒரு புறம் சர்வாவையும் இன்னொரு புறம் சூர்யாவையும் பிடித்து இழுக்க ஆரம்பித்தார்கள். அப்போது சர்வா சூர்யாவை விடாமல் கழுத்தை பிடித்து நெரித்துக் கொண்டே இருக்க, இறுதியில் கடினப்பட்டு இருவரையும் பிரித்து விட்டனர். அதில் இருமிக்கொண்டு சூர்யா கீழே அமர்ந்துவிட, எவ்வளோ தைரியம் இருந்தா எங்க பாஸ் மேல கை வைப்ப உன்ன என்று சூர்யாவின் ஆட்கள் சர்வாவை அடிக்க தயாரான நேரத்தில், ஏய் நில்லுங்க என்று சத்தமாக கத்தினான் சூர்யா. அனைவரும் அவன் குரலில் அப்படியே நின்றுவிட்டனர். சூர்யாவின் முகம் அப்பட்டமாய் சிவந்திருந்தது. சூர்யா என்ன செய்யப் போகிறான்? சூர்யாவிற்கு ராணா உயிரோடு இருப்பது முன்னரே தெரியுமா? சூர்யா சர்வாவிடம் தன் அப்பா ராணா பற்றிய உண்மையை மறைக்கிறானா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.